we see about the physical properties of phenol. Physical state எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ் லிக்விட் கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். இது எப்போவுமே ஒரு பிங்க் ரெட் ஒரு லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும். ஆனால் அது வந்து சில நேரம் டார்க்கனாக நம்மளுக்கு தெரியும். எதனால் அப்படின்னா ஆக்சிடேஷன் பை ஏர்னால். ஓகே, தென் இது வந்து மோஸ்ட்லி ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். இது எதுக்காண்டி வாட்டரில் ஸ்லைட்லி சால்யூபிள் ஆகுது அப்படின்னா இதில் உள்ள OH குரூப் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுறனால தான் சால்யூபிள் ஆகுது. ஆனால் இதில் உள்ள ஹைட்ரோ கார்பன் பார்ட் அரோமேட்டிக் ரிங் வந்து கிரேட்டர் சைஸாக இருக்கிறனால அதோடைய சால்யூபிலிட்டி குறைவாக இருக்குது. ஓகேவா? தென் பாய்லிங் பாயிண்ட் வந்து மற்ற அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஹாலோ அரீன்ஸுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தான் இருக்கும். பென்சீன் பென்சீன் டொலுவீன் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபீனாலுக்கு வந்து ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. இது எதனால அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் OH குரூப்பில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறனால ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிறனால தான் இதோடைய பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஹையர் வென் கம்பேர்ட் டு அதர் ஹாலோ அரீன்ஸ். ஓகே, தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம 2 விதமான ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் hydroxy group involve ஆகிற reaction, another one is aromatic ring involve ஆகிற reaction. First we see about the reaction involving OH group. OH group வச்சு என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சோடியம் மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை சோடியம் டு ஃபார்ம் சோடியம் ஃபீனாக்சைடு. பென்சின் ரிங்கில் O- அப்படின்னு இருந்து அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீனாக்சைடு அப்படின்னு பேர். இல்லை சோடியம் இருக்கிறனால அதுக்கு பேர் சோடியம் ஃபீனாக்சைடு. தென் அனதர் ஒன் ரியாக்ஷன் இஸ் அசைலேஷன். அசைலேஷன் அப்படிங்கிறது CH3CO குரூப்பை ஆட் பண்ணுறது பேர் தான் அசைலேஷன். இந்த அசைலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடை நம்ம எடுக்கணும். CH3COCl குரூப் எடுக்கும்போது இதில் உள்ள HCl எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபினைல் அசிட்டேட். CH3COOன்னு இருக்கிறனால நம்ம எப்படி போடணும் ATE அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அசிட்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ அசைலேஷன் அப்படிங்கிறது CH3CO குரூப் ஆட் ஆகிறது. இங்கே ஃபீனால் உள்ள ஹைட்ரஜன் அசிட்டேட் குளோரைடு உள்ள குளோரின் 2 ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசிட்டேட் குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். அதே ரியாக்ஷன் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் மூலமாகவும் நம்ம கேரி அவுட் பண்ணலாம். அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது 2 அசிட்டிக் ஆசிட்லேருந்து வாட்டர் மாலிகுலை நம்ம ரிமூவ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். இதில் CH3COOH எலிமினேட் ஆகிட்டு அசிட்டிக் ஆசிட் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபினைல் அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் அசைலேஷன் வித் அசிட்டைல் குளோரைடுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பென்சாயில் குளோரைடு எடுத்திருக்கோம். CH3 குரூப்புக்கு பதிலாக பென்சாயில் குரூப் எடுத்திருக்கிறோம். பென்சாயில் குளோரைடோட ட்ரீட் பண்ணும்போது HCl ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஃபினைல் பென்சோயேட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தென் அல்கேலேஷன். அல்கேலேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அசைலேஷன் அப்படிங்கிறது வந்து CH3CO குரூப்பை ஆட் பண்ணுறது. அல்கேலேஷன் அப்படிங்கிறது CH3 குரூப்பை மட்டும் ஆட் பண்ணுறது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சோடியம் ஃபீனாக்சைடோட சோடியம் அயான் இஸ் ரீப்ளேஸ்டு பை அல்கைல் குரூப். அப்போ நம்மளுக்கு வந்து மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து சோடியம் குரூப்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சோடியம் வந்து இந்த அயடோமீத்தேன் புரோமோ ஈத்தேன் இதில் உள்ள ஹாலஜன் கூட இன்வால்வ் ஆகி சோடியம் அயோடைடு சோடியம் புரோமைடை எலிமினேட் ஆகிரும். அதில் உள்ள அல்கைல் குரூப் மட்டும் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு அல்காக்சி குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, த ரியாக்ஷன் வித் அமோனியா. அமோனியா கூட ட்ரீட் பண்ணும்போது அமோனியாவில் உள்ள ஹைட்ரஜன் அண்ட் இங்கே உள்ள OH கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆகிரும். ரிமைனிங் நம்மளுக்கு NH2 இருக்கும். அப்போ பென்சின் ரிங்கில் NH2 இருந்தால் அதுக்கு பேர் அனிலின் அப்படின்னு பேர். தென் ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட ட்ரீட் பண்ணும்போது the OH group is replaced by chlorine. ஓகே, அப்போ நம்மளுக்கு குளோரோ பென்சின் கிடைக்கும். ரிமைனிங் உள்ள பாஸ்பரஸ் ஆக்சிஜன் குளோரின் இது எல்லாம் கம்பைன் ஆகி POCl3 அண்ட் HCl ரிமூவ் ஆயிரும். தென் ரியாக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் பை ஆல்கஹால். எந்தெந்த ரியாக்ஷன்லாம் ஆல்கஹாலை விட டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அசிடிக் கேரக்டர். ஃபீனால் நம்ம வந்து ப்ளூ லிட்மஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ரெட்டாக மாறுது. அல்கலி மெட்டலோட இதை ட்ரீட் பண்ணும்போது சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது ஃபீனாக்சைடு அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. Phenol is unable to decompose the carbonate bicarbonate of alkali metal. This indicate the phenol is weaker acid than carboxylic acid. அப்போ ஃபீனால் வந்து கார்பனேட்ஸையோ
பைகார்பனேட்ஸ் இது எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்போட வீக்கர் ஆசிடாக இருக்கிறனால இதால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியாக கார்பனேட்ஸை பிரேக் பண்ண முடியாது. அப்போ அந்த அசிடிக் கேரக்டர் வந்து எதனால இருக்குது அப்படின்னா OH குரூப் ப்ரெசண்ட்டாக இருக்கிறனால தான் அசிடிக் கேரக்டர் இருக்குது. தென் இது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸாக இருக்கும். எதனால அப்படின்னா ஃபீனாக்சைடு அயானை ஃபார்ம் பண்ணுறனால. ஃபீனாக்சைடு அயானில் உள்ள மைனஸ் சார்ஜ் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ரெசனன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறது தான். அப்போ இது ஆல்கஹாலை கம்பேர் பண்ணும்போது ஃபீனால் ஆர் மோர் அசிடிக் டியூ டு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறனால தான் இது என்ன இருக்குது, மோர் ஸ்டேபிளாக இருக்குது. இதுதான் அதோடைய கனானிக்கல் ஸ்ட்ரக்சர். அது வந்து O மைனஸாக இருக்கும்போது அந்த O மைனஸில் உள்ள OH குரூப்பாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இதுதான் இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எத்தனை கனானிக்கல் ஃபார்ம் இஸ் பாசிபிள் அப்படின்னா போயிட்டே இருக்கும். 5, 6 வரை எக்ஸ்டெண்ட் ஆகும். 5 கனானிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு பாசிபிள். ஓகே, அப்போ இந்த ஆக்சிஜனில் உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் த OC பாண்ட். தென் அந்த ஓக்கும் அடுத்த கார்பனுக்கு இடையில உள்ள அந்த டபுள் பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ மைனஸ் சார்ஜ். இந்த ரெசனன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதனால் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ இந்த 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள் ஃபார் ஃபீனால். இந்த ஃபீனாலுக்கு வந்து இந்த 5 அசிடிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் கனானிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் இது வந்து மோர் அசிடிக் when compared to alcohols. ஓகே, ஆல்கஹால் வந்து ஒன்லி அல்காக்சைடு அயானை தான் ஃபார்ம் பண்ணும். அதனால இது என்ன இருக்குது, லெஸ் ஸ்டேபிள், லெஸ் அசிடிக் when compared to ஃபீனால். ஃபீனால் வந்து ஃபீனாக்சைடு அயானை ஃபார்ம் பண்ணுது. அது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. அதனால் அது வந்து மோர் ஸ்டேபிள் when compared to ஆல்கஹால். அல்காக்சைடு அயானில் வந்து ரெசனன்ஸ் எதுவுமே நடக்காது. அதனால இதில் ஆல்கஹால் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். தென் அதோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. த எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால். இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிடியூவண்ட் இருக்கும்போதோ அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங் சப்ஸ்டிடியூவண்ட் இருக்கிறத பொறுத்தோ அதோடைய அசிடிட்டி வந்து மாறும். எப்படி அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னா NO2, சயனைடு, ஹாலஜன், இது எல்லாமே ஒரு ஃபீனாலில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டே இருக்கும், வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஃபீனாக்சைடு அயானில் உள்ள நெகட்டிவ் சார்ஜை ஃபுல்லாக இது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அது பக்கமாக நோக்கி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அதோடைய ஸ்டெபிலிட்டி என்ன செய்யும், இன்க்ரீஸாக இருக்கும். அப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது அதோடைய அசிடிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது ஃபீனாலுக்கு. பட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது என்ன செய்யும், அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த இது வந்து ஆர்த்தோ, பேரா அண்டு மெட்டா பொசிஷனை வச்சு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நைட்ரோஃபீனால்ஸை வச்சு இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. பேரா பொசிஷனில் இருக்கும்போது அதோடைய அசிடிட்டி இஸ் மோர் வென் கம்பேர்ட் டு ஆர்த்தோ அண்ட் மெட்டா அண்ட் ஃபீனால். எதனால அப்படின்னா இதில் வந்து நம்ம நிறைய எஃபெக்டை பற்றி நம்ம இதில் படிக்கணும். என்ன எஃபெக்ட் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அண்ட் டொனேட்டிங் எஃபெக்ட். இது ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த மைனஸ் சார்ஜ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, பாண்ட் ஷிஃப்டிங் நடக்குதா, அதுதான் நம்ம ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ NO2 குரூப் வந்து இப்போ பேரா பொசிஷனில் இருக்கும்போது தான் மோர் அசிடிக் வென் கம்பேர்ட் டு ஆர்த்தோ அண்ட் மெட்டா அப்படின்னு எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா பேரா பொசிஷனில் இருக்கும்போது ரெண்டு எஃபெக்ட்டுமே இருக்கும். இண்டக்டிவ் எஃபெக்ட் மைனஸ் ஐங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட்டும் இருக்கும், ரெசனன்ஸ் எஃபெக்ட்டும் இருக்கும்.
அப்போ அதில் வந்து மோர் 2 எஃபெக்ட்டுமே இருக்கிறனால இது வந்து மோர் ஸ்டேபிள். அப்போ இதோடைய அசிடிக் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். பட் இன் மெட்டா பொசிஷன் நாட் இன்வால்வ் இன் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, மெட்டா பொசிஷனில் இருக்கும்போது ரெசனன்ஸில் அது என்ன செய்யாது, இன்வால்வ் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரா பொசிஷன் இஸ் மோர் அசிடிக் வென் கம்பேர்ட் டு ஆர்த்தோ அண்ட் மெட்டா. ஓகே, அதே மாதிரி இப்போ குளோரினை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோரின் வந்து ஸ்ட்ராங்கர். குளோரினில் வந்து எது ஸ்ட்ராங்கராக அசிடிக்காக இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோ குளோரோ தான் என்ன செய்யும், மோர் ஸ்ட்ராங்கராக இருக்கும். எதனால அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கும்போது தான் -I and +R எஃபெக்ட் வந்து கிரேட்டராக இருக்கும். இந்த அசிடிட்டி ஆல்சோ த குளோரோஃபினால் டிக்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் Cl ஃப்ரம் OH. அப்போ டிஸ்டன்ஸ் போக போக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய அசிடிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கும்போது தான் மோர் அசிடிக்காக இருக்கும். அப்போ குளோரோஃபினால் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா குளோரோஃபினாலில் வந்து பக்கத்தில் OH குரூப்பும் குளோரினும் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அசிடிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் போக போக அசிடிக் கேரக்டர் கம்மியாகுது. அதனால தான் ஆர்த்தோ குளோரோஃபினாலுக்கு வந்து அதிகமான அசிடிக் நேச்சர் இருக்குது. ஓகே, தென் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரானை டொனேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஃபீனாக்சைடு அயனில் உள்ள நெகட்டிவ் சார்ஜை வந்து அது வந்து என்ன பண்ணாது, ஸ்டெபிளைஸ் பண்ணாது. அதனால இங்கே வந்து அசிடிக் கேரக்டரை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அசிடிக் கேரக்டரை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, தென் ரியாக்ஷன் வித் ஜிங்க் டெஸ்ட். ஜிங்க் டெஸ்ட்டோடு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா OH குரூப் எலிமினேட் ஆகிட்டு பென்சீன் ரிங் நம்மளுக்கு கிடைக்கும். The zinc combined with oxygen to form zinc oxide. Okay, the reaction with ferric chloride. Ferric chloride ஓட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயலட் கலர் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீனால், ப்ளூ கலர் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா கிரிசால், கேட்டகால் அப்படின்னா க்ரீன் ஃபார்ம் ஆகும், பைரோகேலால் அப்படின்னா என்ன ஆகும், ரெட் ஃபார்ம் ஆகும், ரெசால்சினால் அப்படின்னா வயலட். Okay, then next we see about the reaction involving the aromatic benzene rings. எதனால இந்த கலர் ஃபார்மேஷன், ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து எதனால இந்த கலர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஈனால் ஸ்ட்ரக்சரில் இன்வால்வ் ஆகுறதுனால. ஃபீனால் வந்து ஹீட்டோ ஈனால் ஃபார்மில் இன்வால்வ் ஆகும். எப்படி அப்படின்னா COH அந்த பாண்ட் வந்து C டபுள் பாண்ட் ஓவாக மாறும்போது அது வந்து ஹீட்டோ ஈனால் ஃபார்மில் இன்வால்வ் ஆகுது. டபுள் பாண்ட் COH இப்படின்னு இருக்கிறது வந்து ஈனால் ஃபார்ம். இது வந்து ஹீட்டோ ஃபார்மாக மாறும்போது C டபுள் பாண்ட் O அப்படின்னு மாறும். அப்போ இந்த ஈனாலிக் ஃபார்முக்கும் கீட்டோ ஃபார்முக்கும் இடையில ஐசோமரைசேஷன் நடக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன செய்யுது, கலர் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, அப்போ இந்த அரோமேட்டிக் ரிங்கில் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அப்போது இங்கே வந்து எந்த குரூப்பில் ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனில் உள்ள குரூப் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் மோர் ரெடிலி இன்வால்வ் ஆகும் வென் கம்பேர்ட் டு மெட்டா பொசிஷன். ஓகே, அப்போ ஆர்த்தோ பேரா பொசிஷனில் தான் இங்கே என்ன நடக்கும், ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாலஜனேஷன். புரோமினை நம்ம ஆட் பண்ணும்போது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் போய் புரோமின் ஆட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து ட்ரை புரோமோஃபீனால் வந்து ஃபார்ம் ஆகுது. புரோமினை வந்து நம்ம CS2ஓட ப்ரெசன்ஸில் நம்ம கேரிட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 விதமான ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. 2 புரோமோ அண்ட் 4 புரோமோஃபீனால் அப்படின்னு கிடைக்குது. நம்ம வந்து டேரெக்டாக புரோமினை மட்டும் ஆட் பண்ணும்போது 3 பொசிஷன்லையுமே புரோமின் போய் ஆட் ஆகும். பட் இந்த கண்ட்ரோல் கண்டிஷன் 243 கெல்வினில் CS2ஓட ப்ரெசன்ஸில் நம்ம புரோமினை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷனில் உள்ள 2 ப்ராடக்ட் கிடைக்குது. அதில் பேரா ப்ராடக்ட் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட், அதாவது ப்ரிடாமினன்ட் ப்ராடக்ட், நிறைய கிடைக்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்கும். தென் நைட்ரேஷன். அதே மாதிரி நைட்ரேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைலூட் HNO3 2 ப்ராடக்ட் ஆர் பாசிபிள். ஒன் இஸ் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், அனதர் ஒன் இஸ் பேரா நைட்ரோஃபீனால். அதே இது கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் இதோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது காமனாக நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் தான் கிடைக்கும் அப்படின்னா 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இதுக்கோடைய நேம் வந்து பிக்ரிக் ஆசிட். ஓகே,
தென் இந்த பிக்ரிக் ஆசிடை வந்து நம்ம எந்த ஸ்டெப் மூலமாக இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடை ஆட் பண்ணும்போது வந்து சல்ஃபோனிக் ஆசிட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். HSO3 போய் ஆட் ஆகுது. இந்த H2SO4 எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா HSO3 மைனஸ் H ப்ளஸ் அப்படின்னு பிரேக் ஆகும். இந்த மைனஸ் சார்ஜஸ் அட்டாக் திஸ் ortho position to form orthophenol sulfonic acid and para position to form paraphenol sulfonic acid followed by nitration. நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா பிக்ரிக் ஆசிடாக அது கன்வெர்ட் ஆகும். தென் சல்ஃபோனேஷன் இஸ் சிமிலர். நம்ம வந்து சல்ஃபோனேஷன் பண்ணும்போது டூ ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஒன் இஸ் பேரா பொசிஷன், அனதர் ஒன் இஸ் ஆர்த்தோ பொசிஷனில் உள்ள ப்ராடக்ட். ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்கைலேஷன் ரியாக்ஷனை தான் நம்ம ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அல்கைல் குரூப்பை ஜஸ்ட் ஆட் பண்ணுறது. அதுவுமே எந்த பொசிஷனில் தான் நடக்கும் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷன். ஆர்த்தோ பொசிஷன் நடந்தால் அதுக்கு பேர் ஆர்த்தோ கிரிசால், பேரா பொசிஷன் நடந்தால் பேரா கிரிசால். அப்போ இங்கே வந்து குளோரோ மீத்தேனை வந்து நம்ம எடுத்துருக்கோம். குளோரோ மீத்தேனில் உள்ள குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் குளோரினும் இந்த பென்சின் ரிங்கில் உள்ள ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி HCl ரிமூவ் ஆயிரும். தென் அதில் வந்து என்ன குரூப் ஆட் ஆகும், CH3 அல்கைல் குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷனில் ஆட் ஆகுது. அசைலேஷன் அப்படிங்கிறது அசைல் குரூப்பை நம்ம ஆட் பண்ணுறது. நம்ம அங்கே அல்கைல் குளோரைடு எடுத்தோம், அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அசைல் குளோரைடு எடுக்கணும். CH3COCl வந்து நம்ம எடுக்கணும். இதில் வந்து CH3CO குரூப் தான் அட்டாக் பண்ணும். அதனால தான் இது என்ன பேர், அசிட்டைல். CH3CO அப்படின்னாலே அசிட்டைல் குரூப். அப்போ இதுக்கு பேர் ஆர்த்தோ பொசிஷனில் போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா ஆர்த்தோ அசிட்டைல் ஃபீனால். தென் பேரா பொசிஷனில் கிடச்சிச்சு அப்படின்னா பேரா அசிட்டைல் ஃபீனால். கோல்ட் ஸ்மிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோடைய ப்ரெசன்ஸில் நம்ம சோடியம் ஃபீனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது அது என்னவா மாறும் அப்படின்னா கார்பானிலேஷன் நடக்கும். கார்பானிலேஷன் அப்படிங்கிறது COO குரூப்பே ஆட் ஆகும். அப்போ ஆக்சிஜனுக்கும் NAக்கும் இடையில